தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மரபு வழியாக 5ஆம் நூற்றாண்டில் இருந்து விழா செப்டம்பர் 14ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகின்றது. சிலுவை என்றவுடன் பலருக்கு துன்பம், வேதனை, பாடுகள், கண்ணீர், கவலை தான் நினைவுக்கு வரும். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கொலை கருவியாக தன் பாடுகள் மரணத்தால் வெற்றியின் கருவியாக மாற்றிவிட்டார். சிலுவையை வெறும் அடையாளமாக பார்க்காமல் அதை வாழ்வாக்க வேண்டும். சிலுவை என்பதை நமக்கு மீட்பை பெற்றுத்தரும் கருவி. வாழ்வில் நமக்கு துன்பங்கள் வருகிற போது துவண்டு விடாமல் நம்பிக்கையோடு சிலுவை நமக்கு மீட்பை பெற்றுத்தர வல்லது என்கின்ற உணர்வோடு வாழ வரவேண்டிய பலியில் இருக்கும். அன்புக்குரியவர்களே, இன்றைய திருப்பலியானது லோக்கிலா மேரி குடும்பத்தில் வெளிநாட்டில் பணிபுரியும் பேரன் அருள் சுந்தர்ராஜ் அவருடைய உடல் நலனுக்காகவும் செய்யும் பணி சிறக்கவும் இறையாசீர் வேண்டியும் இப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இன்று பிறந்தநாள் காணும் அருட்சகோதரி சத்யா அவர்களுக்கு இதுவரை இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் இனிவரும் காலங்களில் நல்ல உடல் நலம் பெறவும் மேலும் அவருடைய இறை பணி சிறக்கவும் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. பிலிப் ஆண்ட்ரூஸ் லாரன்ஸ் விக்டோரியா குடும்பத்தில் இன்று 18வது பிறந்த நாளை கொண்டாடும் அபிசிலா வர்ஷினிக்கு இறை ஆசீர் வேண்டி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. திவ்யராஜ் சந்தன் ஆரோக்கிய மேரி குடும்பத்தில் இன்று விண்ணக பிறப்பை நினைவு கூறும் மேரி அனிதா ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் இப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வி உறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. இறைவா, மனிதர் அனைவரின் மீட்புக்காக ஒரே திருமகன் சிலுவையை ஏற்க திருவுளமானீரே. இவ்வாறு அச்சிலுவையின் மறைபொருளை இவ்வுலகில் அறிந்திருக்கின்ற நாங்கள் அதன் மீட்பின் பயனை விண்ணுலகில் பரிசாக பெற்று கொள்ள தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் இஸ்ரேல் மக்களின் பாலைவன பயணத்தில் நடந்த ஒரு முக்கிய நிகழ்வை எடுத்துரைக்கிறது. பொறுமை இழந்த மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக முணுமுணுத்தனர். இதனால் அவர்களுக்கு ஒரு பெரிய சோதனை வந்தது. அந்த சோதனையிலிருந்து அவர்கள் எப்படி மீட்கப்பட்டார்கள் என்பதையும் நம்பிக்கை வைப்பதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைக்கும் இவ்வாசகத்திற்கு நாம் செவிகளை திறப்போம். கொல்லிவாய் பாம்பை பார்க்கின்ற ஒவ்வொருவனும்
ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடட்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உம்மை ஆராதித்து வாழ்த்துகிறோம். ஏனெனில் உம் சிலுவையாலே உலகை மீட்டீரே. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவாக்குகள் 13 தொடக்கம் 17 இறுதியாக. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனைத் தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறிச் சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கடந்த 10ஆம் தேதி அமெரிக்காவிலே ஒருவர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவருடைய பெயர் என்ன? அவருடைய பெயர் என்ன? சார்லி சாப்ளின். சொல்லுங்க. கரெக்டு தான். என்ன பேர் என்ன? நம்ம இப்படி வெக்கப்பட்டே தான் வாழ்க்கையில் நாசமாக போயிடுறோம். தைரியம் வேணும். தப்பாக சொன்னாலும் தைரியம் வேணும். சொல்லிவிட்டு அப்புறம் பயம் எதுக்கு? கரெக்டாக சொல்லுங்கள். சொன்னோடனே தைரியம் வருது பார்த்தீங்களா? இது இயல்பாகவே நமக்கு வரணும். எதுக்கு பயப்படணும்? சார்லி கிர்க். கிர்க் இல்லை, அவன் பேர் KIRK, கிர்க். அவன் பேர் சார்லி கிர்க். அவன் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனா? அப்படின்னா கத்தோலிக்க கிறிஸ்தவனா? இயேசு மீது தீவிர பற்று கொண்டவன். தீவிர பற்று கொண்டவன். அப்புறம் பார்க்குறோம், இந்த வலதுசாரி இடதுசாரி அப்படின்னு ஒரு வகை பிரிவை நாம் பார்க்கிறோம். அது இந்தியாவில் இருக்கிறது. வலதுசாரி சிந்தனையாளர்கள், இடதுசாரி சிந்தனையாளர்கள் என்று 2 விதமான பிரிவை. அதே மாதிரி தான் அமெரிக்காவிலையும் வலதுசாரி இடதுசாரி. வலதுசாரின்னா என்ன அர்த்தம்? நம்மளாம் படிக்கிறோமே, இங்கே ஆசிரிய பெருமக்கள்லாம் இருக்கீங்க. வலதுசாரினா என்ன சிந்தனை கொண்டவர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மை சீடராயிருக்கிற எவனும் வலதுசாரி சிந்தனையோடு வாழ முடியாது. ஆனால் இந்த சார்லி கிர்க் அப்படித்தான் கிறுக்குத்தனமாக வாழ்ந்தான். ஒருவன் இயேசுவின் மீது ஆழ்ந்த பற்று, அவரை பற்றி இந்த உலகெல்லாம் சென்று நற்செய்தியை பரப்புவது, அறிவிப்பது, ஒரு உண்மையான இயேசுவனுடைய சீடனாய் வாழ்வதாய் காட்டிக்கொள்வது, இது எல்லாமே அவனுடைய வலதுசாரி சிந்தனையால் கெட்டு போய்விட்டது. அதனால்தான் அவன் கொலை செய்யப்பட்டான்.
இந்த உலகத்தில் ஒருவருடைய சாவு என்பது துயரமான ஒன்று. அதை யாரும் கொண்டாடக்கூடாது. நாமும் அந்த துக்கத்திலே வருத்தத்திலே பங்கு கொள்ள வேண்டும். ஆனால் இவனுடைய இந்த சாவை உலகில் நிறைய பேர் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், இதை வரவேற்கிறார்கள். அதுக்காக சாமியார் வரவேற்கிறார் நினைச்சிடாதீங்க. நடப்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் இவனுடைய இந்த துயரத்தை, சாவை எல்லோரும் கொண்டாடுகிறார்கள்? காரணம், அவனுடைய போதனைக்கும் அவனுடைய வாழ்வுக்கும் நேர் எதிர்மார். இந்த ஃபாசிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஃபாசிஸ்ட் சிந்தனை அவனிடம் இருக்கிறது. என்ன? வெள்ளையர்கள் மட்டும்தான் அமெரிக்காவில் வாழ வேண்டும், கருப்பின மக்கள் வாழ்ந்துவிடக்கூடாது. அதே போன்று அவனுடைய சிந்தனை முற்றிலும் இஸ்லாம் சகோதர சகோதரிகளுக்கு எதிரான ஒரு சிந்தனை. பாலஸ்தீன நாடு முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும். ஒரு கேள்வி கேட்டபோது, இந்த மாதிரி பாலஸ்தீனத்தில் அவர்கள் நிறைய பேர் முஸ்லீம்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் கேட்டதுக்கு ரொம்ப தீவிராக, ஓ அந்த நாடு இன்னும் இருக்கிறதா, இன்னும் அதில் உயிரோடு மக்கள் இருக்கிறார்களா, எல்லோரும் சாகவில்லையா என்று ஏளனமாக ஒரு கேள்வியை கேட்கிறான். இதுதான் வலதுசாரி சிந்தனை. அப்ப இவனுடைய இந்த சிந்தனை இயேசுவனுடைய சமத்துவத்திற்கும் இயேசுவனுடைய சகோதரத்துவத்திற்கும் எதிரான ஒரு சிந்தனை என்பது இந்த ஒரு சில கருத்துக்களில் இருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நான் இயேசுவை அன்பு செய்கிறேன், அவரை பற்றி உலகமெல்லாம் சென்று அறிவிக்கிறேன், எனக்கு அவர்தான் தலைவர் என்று நீ சொல்லிக்கொண்டு கருப்பு இன மக்கள் வாழ்ந்துவிடக்கூடாது, இந்த உலகிலே முஸ்லீம்கள் வாழ்ந்துவிடக்கூடாது என்று அவர்கள் அழிந்து போக வேண்டும் நினைக்கின்றாயே, இது இயேசுவனுடைய சிந்தனைக்கு ஏற்ற சிந்தனையா? அந்த மாதிரி நீ சிந்தனை கொண்டிருந்ததால் தான் இன்று நீ உயிரை இழந்து நிற்கிறாய். அமெரிக்கக்காரன் தான் அதை கொன்னது, அவனை கொன்றது ஒரு முஸ்லீம் அல்ல, அவனை கொன்றது கருப்பின சகோதரர் அல்ல, அவனை கொன்றதும் ஒரு வெள்ளைக்காரன் தான். ஆக நீயும் வெள்ளைக்காரன் தான், அவனும் வெள்ளைக்காரன் தான். ஏன் அவன் உன்னை கொன்றான்? காரணம், அவன் நீ சமத்துவத்திற்கும் சகோதரத்துவத்திற்கும் எதிரான சிந்தனையை கொண்டிருக்கிறாய். நீ இந்த உலகிலே வாழ்ந்தால் பிரிவினையை உண்டு பண்ணி விடுவாய், நீ இருப்பதை விட இறப்பதை மேல் என்று அவனுக்கு வயசு 17 18 தான் அந்த கொன்ற அந்த சிறுவனுக்கு. அதுக்கு மேலே அவனுக்கு வயசு 22 நினைக்கிறேன், அதுக்கு மேலே கிடையாது. ஒரு கல்லூரி படிக்கின்ற ஒரு இளைஞன் அவனை கொலை செய்கிறான் துப்பாக்கியால். ஆக பாருங்கள், அவனும் கிறிஸ்தவன் தான். ஆனால் இவன் ஏன் இப்படி ஒரு பிரிவுவாதத்தை நீ உண்டு பண்ணுகிறாய், இது பாவம், இது தவறு என்ற ஒரு கோபத்திலே கொலை செய்வதை நாம் பார்க்கிறோம். இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வலதுசாரி சிந்தனை என்பது ஒரு பாசிஸ்ட் சிந்தனை. நான் மட்டுமே வாழ வேண்டும், ஒரு ஏற்றத்தாழ்வை உருவாக்குகிற ஒரு சிந்தனை. பணக்காரர்கள் வாழ வேண்டும், ஏழைகள் சாக வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை. இந்த ஏழைகள் பணக்காரர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை. இதுதான் வலதுசாரி சிந்தனை. இடதுசாரி சிந்தனை என்பது அப்படி அல்ல. சமூக நீதி, எல்லோரும் எல்லாம் பெற்று வாழ வேண்டும், நிறத்தாலோ இனத்தாலோ மொழியாலோ எந்த ஏற்றத்தாழ்வும் இருக்கக்கூடாது என்று நினைப்பதுதான் இந்த இடதுசாரி சிந்தனை. எனவேதான் அவன் கொலை செய்யப்பட்டான். ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் அவனுடைய சிந்தனை, அவனுடைய செயல்பாடு இயேசு கிறிஸ்துவனுடைய செயல்பாடுகளுக்கும் சிந்தனைகளுக்கும் எதிராக இருந்ததால் தன்னுடைய இன்னுயிரை இழந்து அவனுடைய குடும்பத்தார் இன்று கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படித்தான் இஸ்ரேல் மக்கள் முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். அவர்கள் மீது ஆண்டவர் பரிவு கொள்கிறார், கனிவு கொள்கிறார், இரக்கம் கொள்கிறார். ஐயோ, இந்த இஸ்ரேல் மக்கள் அடிமைகளாக துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, இவர்களை எல்லாம் நாம் மீட்டெடுத்து ஒரு செழிப்பான நாட்டில் கொண்டு போய் இவர்களை சேர்க்க வேண்டும், இவர்கள் அங்கே நலமோடும் வளமோடும் வாழ வேண்டும் என்றெல்லாம் உயர்ந்த எண்ணத்தோடு மோசேயினுடைய தலைமையிலே இவர்களை எல்லாம் வழிநடத்தி செல்லுகிறார் நம் ஆண்டவர் யாவே கடவுள். ஆனால் அந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்?
உண்மை கடவுளை விட்டுவிட்டு வேறு தெய்வத்தை வழிபடுகிறார்கள். இறைவனுக்கு எதிராக முணுமுணுக்கிறார்கள். சிறிய துன்பம் வந்தபோது இறைவனை அவர்கள் மறுதலிக்கிறார்கள். இறைவனுக்கு எதிரான செயல்பாடுகளை, அதனால நிறைய பேர் தன்னுடைய உயிரை இழந்ததாக இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. இறைவனுடைய கோபம் இன்னும் அதிகமாக போகிறது. ஆம், எதனால்? இவர்கள் திருந்த மாட்டார்கள் போல் தெரிகிறது. எனவே இவர்களை எல்லாம் அழைத்து விட வேண்டும் என்று கொள்ளிவாய் பாம்புகளை அனுப்புகிறார். பாம்பு கடிச்ச நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அப்பதான் மற்றவங்களாம் வந்து இறைவாக்கினற்ற ஐயா, அந்த இறைவனிடம் தயவு செய்து எங்களுக்காக ஜெபியுங்கள், நாங்கள் தவறு செய்து விட்டோம், நாங்கள் பாவம் செய்து விட்டோம், எனவே எங்களுக்காக மன்றாடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். உடனே அந்த இறைவாக்கினர் இறைவனிடம் மன்றாடுகிறார். எனவே அவர் என்ன செய்கிறார்? வெண்கலத்தால் ஒரு பாம்பை செய்து யார் யாரெல்லாம் அந்த பாம்பால் கடிக்கப்பட்டார்களோ அவர்கள் அதை பார்க்கின்ற பொழுது உயிர் பெறுவார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு வாழ்வு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த இன்றைய வாசகம், முதல் வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டது என்றால், நற்செய்தியை கூர்ந்து கவனித்திருந்தால் உங்களுக்கு அது நன்றாக புரிந்திருக்கும். அங்கே வெண்கலத்தால் செய்யப்பட்ட பாம்பை எதிலே உயர்த்தி பிடித்தார்கள்? எதில் உயர்த்தி பிடித்தார்கள்? எதில் உயர்த்தி பிடித்தார்கள்? ஒரு மரத்தில் கட்டி, கம்போ மரத்தை கட்டி உயர்த்தி பிடிக்கிறார். இங்கே இயேசுனுடைய சிலுவை எதால் செய்யப்பட்டிருக்கிறது? ஆமாம், சிலுவையில் யார் தொங்கியது? ஆமாம், அதைத்தான் அவர் ஒப்பிடுகிறார். அன்று தந்தையாம் இறைவன் அந்த வெண்கல பாம்பை பார்த்தவர்களுக்கு உயிர் கொடுத்தார். இன்று அந்த மரத்திலே தந்தையாம் இறைவன் தன்னுடைய ஒரே மகனை நமக்காக பலியாக கொடுத்து, யார் யாரெல்லாம் அவரை பார்க்கிறார்களோ, அவரிடம் ஜெபிக்கின்றார்களோ, அவரிடம் வேண்டிக் கொள்கிறார்களோ, அவருடைய சிலுவையை அணிந்து கொள்கிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் மீட்பு உண்டு, வாழ்வு உண்டு, அவர்களுடைய பாவங்களை நான் மன்னிப்பேன். எனவே அன்று அவர்களுக்கு உயிர் கொடுத்தது அந்த வெண்கலத்தால் செய்யப்பட்ட பாம்பு. இன்று நமக்கு வாழ்வு கொடுப்பது இங்கே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்று திருச்சிலுவையின் மகிமை மாட்சி என்ற விழாவை திரு அவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? ஒரு அவமானத்தின் அடையாளமாக, அவமானத்தின் சின்னமாக இருந்த ஒரு சிலுவையை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வெற்றியின் சின்னமாக, மீட்பின் சின்னமாக, நம்முடைய பாவங்களை கழுவும் ஒரு சின்னமாக அதை மாற்றுகிறார். இதுதான் இயேசு நமக்கு கொடுத்த ஒரு மாபெரும் கொடை. அதனால்தான் ஆலயங்கள் கட்டுகின்ற பொழுது நம்முடைய திரு அவையினுடைய சட்டத்திலே இடம் பெற்றிருக்கிறது. அது என்ன? எந்த ஆலயம் கட்டினாலும் உயர்ந்த இடத்திலே, பீடத்தினுடைய மத்தியிலே, எல்லோர் கண்களிலும் நன்றாக படும்படியாக அங்கே சிலுவை நிறுவப்பட வேண்டும் என்பதுதான் சட்டம். இது திரு அவையினுடைய சட்டம். அதனால்தான் பார்க்கிறோம், எல்லா ஆலயத்திற்கு நாம் சென்றாலும் அங்கே திருச்சிலுவை முதன்மையானதாக இருக்கும். காரணம் என்ன? இந்த சிலுவை தான் நமக்கு மீட்பு தரும். இதில் தொங்கிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மீட்பர், நம்முடைய பாவங்களை போக்க வல்லவர். எனவே நான் இயேசுவை எவ்வளவு அன்பு செய்கிறேன் என்று பாருங்கள் என்று நாம் வெளியில் காட்டிக்கொண்டு நம்முடைய சிந்தனைகள் அழுக்காய் அந்த சார்லி கிர்க் என்பவருக்கு இருந்தது போல் இருந்தால் நாம் வாழ்வில் வெற்றி பெற முடியாது. அந்த இஸ்ரேல் மக்கள் விடுதலை கொடுத்த ஆண்டவரை மறந்துவிட்டு அவருக்கு எதிராக சென்றார்கள். அப்படி இருந்தாலும் நாம் வாழ்வு பெற முடியாது. இவை எல்லாமே நாம் செய்கின்ற பாவங்கள். இதே போன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வளவோ பாவங்களை, அநியாயங்களை, அக்கிரமங்களை செய்கிறோம். ஆனால் நமக்கு அந்த பாவத்திலிருந்து நம்மை கழுவி மீட்டெடுத்து மீண்டும் தூயவர்களாக இயேசுவிடம் கொண்டு சேர்ப்பது அந்த சிலுவைதான் என்று இரண்டாவது வாசகம் நமக்கு சொல்லுகிறது. எனவேதான் சிலுவையை வெற்றியின் சின்னம் என்று நாம் குறிப்பிடுகிறோம். எனவே திருச்சிலுவையினுடைய மாட்சியை கொண்டாடுகின்ற நாம் இன்றைய தினம் ஒன்றை நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த சிலுவையில் தான் இயேசு தொங்கினார், இதில்தான் அவர் இறந்தார்.
இதுதான் நமக்கு வெற்றியின் சின்னமாக அவர் விட்டு சென்றது. அவர் இறந்தது நமக்காக, அவர் சிலுவையில் தொங்கியது நம்முடைய பாவங்களுக்கு கழுவாயாக. காரணம், அவருடைய பிள்ளைகளாக நம்மை மனமாற்ற வேண்டும் என்பதற்காகவே. எனவே அந்த திருச்சிலுவையின் மீது நாம் ஆழ்ந்த பற்று கொள்வோம். அந்த திருச்சிலுவை தான் நம்மை மீட்க வல்லது. காரணம், அது இயேசு தொங்கிய திருச்சிலுவை. அந்த சிலுவையை ஒவ்வொரு நாளும் உற்று நோக்கி நாம் ஜெபிப்போம். வெற்றி நிச்சயம். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். அன்பின் சிகரமே இறைவா, உம் திருமகனை திருச்சிலுவையின் மூலம் அளிப்பவரே, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உமது அன்பால் நிரப்பி உம் பணிக்கு அவர்களை கருவியாக்க வேண்டும் என மன்றாடுகிறோம். அமைதியின் அரசே இறைவா, உம் திருமகனின் திருச்சிலுவையின் வழியாக உலகிற்கு அமைதியை தந்தவரே, போர்கள், வன்முறை மற்றும் பிரிவினைகளால் தவிக்கும் மக்களை உம் இரக்கத்தால் காத்து அவர்களுக்கிடையில் நீதியும் அமைதியும் நிலைத்திருக்க வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். ஆறுதலின் ஒற்றை இறைவா, துன்புறும் மனிதர்களுக்கு உம் திருமகனின் திருச்சிலுவையால் ஆறுதலை தந்தவரே, நோயினாலும் தனிமையினாலும் வறுமையினாலும் அவதிப்படும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு உமது ஆறுதலையும் நம்பிக்கையும் அளித்து அவர்களை குணப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். மீட்பின் நாயகரே இறைவா, உம் திருமகனின் திருச்சிலுவை வெறுமையின் வழியாக மாற்றிக்கு உயர்த்தியவரே, எங்கள் வாழ்வில் வரும் துன்பங்களை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு பிறருக்காக எங்களை தாழ்த்திக் கொள்ளவும் உம்மை முழுமையாக பின்பற்றி வாழவும் அருள் தர வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடமும் பலவுமாகிய இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகும் மன்றாடுகின்றோம். Amen.
அப்பத்தை பெற்றுள்ளோம். நீளத்தின் விளையும் மனித உழைப்பின் பயன்பாடு இந்த அப்பத்தை போட்டுக் கொடுக்கின்றோம். இதை எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும் இறைவன் வாழ்த்துவாராக. ஆண்டவரே, அனைத்துலக நிறைவானி வாழ்த்துப் பெறுவீராக. இது வல்லன்மையிலும் ஆனந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பின் பயன் ஆனந்த ரசத்தில் போட்டுக் கொடுக்கின்றோம். இதை எங்கள் ஆன்மீக பானமாக மாறும் இறைவன் என்று வாழ்த்துப் பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளம் கொண்டைகளை ஏற்றுள்ளோம். ஆண்டவரே இறைவா, நாங்கள் உத்தரவுக்கு கொடுக்கும் இப்பணி புகுந்ததாவதாக. ஆண்டவரின் குற்றம் நீங்களை கழுவிய பாவத்திலும் துன்பத்துள்ளோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, சிலுவை பீடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட காணிக்கை அனைத்துலக பாவங்களையும் போக்கியது. இப்பீடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை குற்றங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை கழுவி தூய்மைப்படுத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனிதர் அனைவரும் சிலுவை மரத்தால் மீட்பு அடைய வேண்டுமென நியமித்தீ. இவ்வாறு எதிலிருந்து சாவு தோன்றியதோ அதிலிருந்து வாழ்வு புத்துயிர் பெறவும், மரத்தினால் வெற்றி கண்டோர் மரத்தினாலேயே தோல்வி காணவும் வேண்டுமென இருந்தது. அவர் வழியாகவே உமது மாண்பை
வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர்.
கிறிஸ்துவோடு 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 இன்னொரு விஷயம், புது நன்மைக்கு ஒரே ஒருத்தர் தான் இது வரைக்கும் பெயர் கொடுத்துருக்கீங்க. யார் யார் புது நன்மை எடுக்காமல் இருக்காங்கிற லிஸ்ட்டு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் திருப்பலியில் வாசிக்கிறேன். எல்லோரும் புது நன்மை எடுக்க வேண்டும். அதனால் மறந்துடாதீங்க. லிஸ்ட்டில் யார் யாரெல்லாம் வாசிக்கிறோமோ எல்லோரும் புது நன்மை கண்டிப்பாக எடுக்க வேண்டும். இல்லாட்டினா உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் பாதிக்கப்படும், மறந்து விட வேண்டாம். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் ஈர்த்துக் கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உமது புனித உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். அதனால் வாழ்வு தரும் சிலுவை மரத்தால் நீர் மீட்டருடைய எங்களை உயிர்ப்பின் மாட்சிக்கு அழைத்து செல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.